ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். என்னுடைய பேர் ரோகிணி. பதிவேன் 631. ராமாயண கதை சொல்கிற போட்டியில் வெற்றிகரமாக 3 தலைப்புகளை தாண்டி 4வது தலைப்புகளை அடியெடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிறது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. பொதுவாக ஒரு தந்தையுடைய கூற்று, அறிவு, ஆளுமை, கடமை, அனுபவம் இதை வச்சு தான் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நிகழ்காலமும் தீர்மானிக்கப்படுது. இதே நம்ம ராமாயணத்தில் ஒரு சின்ன உதாரணமாக பார்க்கலாம். அயோத்தி மன்னரான தசரதருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை அப்படிங்கிறனால அவருடைய குருவான வசிஷ்டர் சொல்கிறார், இந்த சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி ஒரு யாகம் ஒன்று நடத்துங்க, பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூற்றுப்படியே தசரத மன்னரும் புத்திரகாம யோசி யாகம் ஒன்று நடத்தி அதில் பிரசாதமாக வர பாயசத்தை தன்னுடைய மனைவிகளான கோசலை, கைகையை, சுமித்திரைக்கு ஒரு தங்க கிண்ணத்தில் வச்சு கொடுக்குறாங்க. அதனுடைய பலனாக அழகிய ஆண் பிள்ளைகளை, ராமர் உட்பட அழகிய 4 ஆண் பிள்ளைகளை பரதன், லக்குமணன், சத்ருகன் சொல்லிட்டு இவங்க பெற்றெடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே தசரத மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தைங்களை குருகுலத்துக்கு அனுப்பி இந்த மாதிரி நீங்கள் வேதங்கள், நூட்கள், வில் வித்தைகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களும் நமக்கு இது சின்ன வயசு, பாலக பருவம், நம்மளை இப்போ விளையாடுற வயசில் போயிட்டு குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்களே அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காமல் குருகுலம் போயிட்டு விஸ்வாமித்திரர் குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட வேதங்கள், நூல்கள், வில்வித்தைகள்லாம் கற்றுக்கிறாங்க. ராமர் அதில் வில்வித்தையில் சிறந்தவராக விளங்குறாரு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் விஸ்வாமித்திரர் தசரத மன்னரை பார்த்து, இந்த மாதிரி நம்ம உலக நன்மைக்காக வேண்டி தான் யாகம் வளர்க்குறோம், ஒவ்வொரு வாட்டியும் இந்த அரக்கர்களும் அசுரர்களும் ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளால் முடிக்க முடியல, அதனால இதுக்கு பாதுகாப்பாக எனக்கு ராமரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தசரத மன்னரோ அவனும் ஒரு சிறு வயது பாலகன், அவனை எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவருடைய குருவான வசிஷ்டர் சொல்கிறாரு, நீ பாலகன் நினைக்காத, ராமர் வில் வித்தையில் சிறந்தவன், தைரியமாக அனுப்பு, அவனால் மட்டும்தான் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. தன்னுடைய குருவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தசரதனும் அதை ஏற்றுக்கிட்டு சொல்கிறாரு, அப்புறம் ராமரை மட்டும் தனியாக அனுப்ப மாட்டேன், ஏன்னா ராமர் லக்ஷ்மணன் இல்லாமல் இருக்க மாட்டார், ஸோ 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே அனுப்புகிறாங்க. தன்னுடைய தந்தையின் கூற்றுப்படி ராமர் லக்ஷ்மணன் யோசிக்கவே இல்லை, அவங்களும் வேள்வி யாகத்துக்கு போகிறாங்க. மாரீச்சனும் அவருடைய தம்பியும் ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க யாகத்தை நடத்த விடாமல். ஆனால் அதையும் தாண்டி இவங்க அந்த யாகத்தை நடக்கிறதுக்கு ராமரும் லக்ஷ்மரும் உதவி புரிகிறாங்க. வெற்றிகரமாக அந்த யாகத்தை முடிச்சுட்டு அயோத்திக்கு திரும்பலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது விஸ்வாமித்திரருக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மிதுரையில் சீதா பிராட்டிக்கு மனம் முடிக்கிறதுக்கு ஒரு போட்டி ஒன்று வச்சுருக்காங்க, யாரோட சிவதனுசுவை இந்த மாதிரி நாணயத்துறாங்களோ அவங்க தான் சீதா பிராட்டின்னு சொல்லி அழைப்பு விட்டுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் உடனே ராமா நாங்கள் போகணும், நீங்களும் எங்களோட துணைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே தான் ராமருடைய பாதம் பட்டு அகலிகைக்கு சாப விமோசனம் கிடைக்குது. அங்கே மிதுரையில் போனவொடனே யாருனாலுமே நானும் ஏற்ற முடியல. குறிப்பால் விஸ்வாமித்திரர் வார்த்தையில் கூட சொல்லலை, குறிப்பால் ராமா அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட ராமரும் அந்த சிவதனுசை நாணை ஏற்றிட்டு சீதா பிராட்டியை மனம் முடிச்சுக்கிறாங்க. தன் தந்தை இந்த மாதிரி நீங்கள் வேள்வி யாகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னதை தயங்காமல் ராமர் போனதுனால அவருக்கு மட்டும் இல்லாமல் உலக நன்மைக்காகவும் அந்த வேள்வி யாகத்தை முடிக்க முடிஞ்சுது. போகிற வழியில் அகலிகைக்கும் சாப விமோச்சனம் கொடுக்க முடிஞ்சது. சிவதனுசுவையும் நாணயத்தை முடிஞ்சது. சிவதனுசுவை நான் ஏற்றுனதுனால அழகிய கொடி இடையாளான சீதா பிராட்டியை மனம் முடிச்சு நான் அயோத்திக்கு பட்டத்தரசியாக உள்ளே அவங்களுக்கு சீதா பிராட்டியை கூட்டிகிட்டு வராங்க. சீதைக்கு ஏற்ற ராமர், ராமருக்கு ஏற்ற சீதை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அயோத்தியை அவங்களை கொண்டாடுறாங்க. தன் தந்தையோட பேச்சை மறுக்காமல் கேட்டதுனால அவருக்கு மட்டும் இல்லாமல் உலகம் ஊர் மக்களுக்கே, அதாவது அயோத்திய நாட்டு மக்களுக்கே இவர் ஒரு பட்டத்தரசி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.